நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவானும், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின 1வது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடியேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். கடகராசி. கடகராசி அப்படின்றது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான். சந்திர பகவான்றவர் வந்து மனோகாரகர். ஒரு என்ன சொல்றது, ஒரு பௌர்ணமி அமாவாசைன்னு மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திற்கும் மனசில் வந்து ஏற்படக்கூடிய சலனங்களுக்கும் அவரே வந்து காரகத்துவத்தை அறைகிறார். அதை தவிர வந்து சந்திர பகவானை பார்த்தீர்களா நீர், அதை தவிர பால், இந்த மாதிரியான வளம் பொருந்திய பயிர், வளர்ற பயிர், தானியங்கள் இதுக்கெல்லாம் வந்து அவரே அதிபதியாகிறார். சந்திர பகவான் வந்து இந்த மருந்து கெமிக்கல் இதுக்கும் வந்து அவரே இதுவாவர். நீர் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் இதெல்லாம் வந்து சந்திர பகவானே அதிபதியாக இருக்கார். இப்போ இந்த மாதம் மாசி மாசத்துல பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்துல வர்றார். சரி, ராசிக்கு 8ஆம் இடத்துல கும்பத்துல வர்றதுனால என்ன அப்படின்னா, இந்த மாச பலன்களை நம்ம எப்பவுமே சொல்லும்போது பார்த்தீர்களேன்னா ஒரு மாத கிரகத்தை வச்சு சொல்லுவோம். மாத கிரகம் அப்படின்றது வந்து சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். ஏற்கனவே வந்து சனி பகவான், குரு, ராகு, கேதுனுடைய வருஷ பலன், அதாவது 2.5 வருஷத்து பலன், 1 வருஷத்து பலன் அதெல்லாம் இருக்கும். அதுல இது வந்து இந்த மாசம் எப்படி இருக்கும், சூரிய பகவானால இந்த மாத கிரகங்கள்னால எப்படி இருக்கும், ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த மாச பலன்களுடைய விஷயமே. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்களே, ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து தனஸ்தானாதிபதி வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதுவும் சுக்கிரனால சுபத்துவம் பெறது அப்படின்றது வந்து உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு மூலியமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா தனஸ்தான அதிபதி அவரே வந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். இது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக. ஏன்னா குடும்பத்துல பண வரவு அதிகமாக இருக்கும். புதிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி அவரே வந்து வாக்கு, தனம் இதுக்கெல்லாம் அதிபதியாகவும் போறார். இந்த காலகட்டத்தில பார்த்தீர்களேயானா, உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான்னால நல்ல சுபத்துவம் அடையறதுனால, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக உங்களுக்கு வந்து வீட்ல வாங்கக்கூடிய அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உடல் நலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு சரி கிடையாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது. உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சப்தமத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து கண்டக சனியாக இருந்தால், இந்த மாசம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் கடக ராசிக்கு சப்தமத்துல சூரியனும், சனியும் சேர்ந்து இருந்ததுனால, ஒரு என்ன சொல்றது, பகை கிரகங்கள் 2 பேருமே சேர்ந்து இருந்ததுனால, ஒரு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ கும்பராசிக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றமான காலகட்டமாவே இருக்கும். ஏன்னா, தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தனஸ்தானாதிபதி, இதை தவிர பார்த்தீர்களேன்னா 9ஆம் இடம் வந்து அதீத சுபத்துவம் பெறுறது. எப்போ அப்படின்னா, ஒரு மாசி மாசம் முடிஞ்சு ஆரம்பிச்ச ஒரு 4 நாள்ல, அதாவது 16ஆம் தேதியே பார்த்தீங்களேயானால், சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல போறார். 9ஆம் இடத்துல வந்து குரு, சுக்கிரன் இந்த அதீத சுபத்துவம் இருக்கிறதுனால, கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் சேர்ந்து வழிபடக்கூடிய இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெளிநாட்டுக்காக வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால், நீங்க வந்து உங்களுடைய வேலை மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து 9ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ரொம்ப சுபத்துவம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகவும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால், உங்களுக்கு வந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் மிகுந்த சுபத்துவம் பெறுறது. அதனால வந்து இந்த முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம், அதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும், சனி பகவானை விட்டு, அதாவது சப்தமத்தை விட்டு 8ஆம் இடத்துல வந்து சூரியனோட சேர்றது. இதுவும் வந்து ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா 2, 3 அதிபதிகள் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது வந்து மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய இளைய சகோதரம் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெற்றிகள் நிச்சயமாக உங்களுடைய ஒரு ஒரு முயற்சிகள்லையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக சம்பவமாக இருக்கும். மெயினா பார்த்தீர்களேயானால், இந்த காலகட்டத்துல புத பகவான் வந்து உங்களுக்கு வந்து கும்பராசி, அதாவது 8ஆம் இடத்துக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் 9ஆம் இடம் வந்து போறார். 9ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீர்களேயானால், அங்க வந்து நீச்ச பங்கம் பெறுறார் 3ஆம் அதிபதி. அவரும் 9ஆம் இடத்துல போய் அதீத சுபத்துவம் ஆறார். சுக்கிரன், குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நிச்சயமாக இதுக்கு வந்து விசாக்கு, பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இது ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக உங்களுக்கு வந்தே சேரும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கண்டிப்பா உடல் நலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய உடல் நலம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியா இருக்கும். சப்தமத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவர்மெண்ட் சொல்ற விஷயத்த கடைபிடிச்சு போறது மிகவும் நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக விபத்துக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. அதனால கண்டிப்பாக அவர் வந்து கொஞ்சம் செட்பேக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேனா, இந்த மாசத்துல, அதாவது மாசி மாசத்துல பார்த்தீர்களேனா, இந்த இவங்களுக்கு, அதாவது என்ன, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரன், புதன் இவ 2 பேரும் இருக்கிறதுனாலையும், அதீத சுபத்துவம் அடையிறதுனாலையும், அவர் வந்து குரு பகவான் வந்து அந்த அதீத சுபத்துவத்தின் மூலியமாக, அவர் ஏற்கனவே சுவர், அவர் அந்த அதீத சுபத்தினால் தன்னுடைய 9ஆம் பார்வையில வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இதுவரையில் திருமணமாகி
குழந்தை இல்லாத கப்புள்ஸ், அதாவது சைல்ட்லெஸ் கப்புள்ஸுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து மருத்துவரை அறியினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியவே வந்து குரு பார்க்கறதுனால அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாசத்துல பார்த்தீர்களேனால் உங்களுடைய திருமணம் ஆகாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே இந்த கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இல்லை 7.5 சனி, இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையிறதுன்றது வந்து எப்போவுமே திருமணம் அமையக்கூடிய காலகட்டமாக வரும். அத்தோடு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதனும் அமையணும். அதற்கப்புறம் குருவனுடைய பார்வையும் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்தீர்களேயானால் நல்ல ஒரு ஏறுமுகமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சுக்கிர பகவானும் வந்து 10ஆம் இடத்துல இந்த மாத கடைசியில் வந்துடுறார். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல 9, 10 ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பணம் போட்டு முதலீடு செய்து இருக்கக்கூடிய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்ல போனால் 20/2/2023 அதிகாலை 1 மணியிலிருந்து 22/2/2023 காலை 3 மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். புதிதாக ஒப்பந்தங்கள் சைன் பண்ண வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. சரி சார், ஒருவேளை நான் வந்து ஏற்கனவே நான் புக் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா சந்திர பகவானுக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியது பால், திரவ பொருளான பாலை சொல்கிறாங்க. அதனால் அதை பண்ணிங்களேனால் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துல வந்து சந்திரன் இந்த கோச்சார நிலையில் வர்றது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறது. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மனசு வந்து ஒரு இடத்துல நிற்காது அப்படின்றதுனால சொல்கிறாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மாதத்துக்கு பார்த்தீர்களேனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் இது இந்த சங்கடாதர சதுர்த்திக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டுட்டு, எருக்க மாலை போட்டுட்டு வர்றது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.